அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜூலை மாத ராசி பலன்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காலப்புருஷ தத்துவப்படி 6ஆம் ராசியான கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். ராசிக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல ராகுவும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி செஞ்சிருச்சிருக்காங்க. ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன், 10ஆம் இடத்துல சூரியனும் குருவும், அதாவது பார்த்திங்கன்னா சூரியன் குரு மிதுன ராசியில் இருக்காங்க. 12ஆம் இடத்துல செவ்வாய் கேது சிம்ம ராசியில் இருக்காங்க. இது வந்து ஜூலை 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள் தான். ஜூலை மாதம் 16ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். ஜூலை மாதம் 26ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடந்துடும். ஜூலை மாதம் 28ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதம் கன்னிராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் பாருங்கள் 11ஆம் இடத்துல இருக்காருங்க, லாபஸ்தானத்தில் இருக்கார், பக்காவான ஒரு அமைப்பில் இருக்காருங்க. ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே அந்த ஜாதகர்னால் எதையும் சமாளிக்க முடியும். மனசு தெளிவாக இருக்கும், உள்ளம் தெளிவாக இருக்கும், உங்கள் ஆசை கனவுகள்லாம் நிறைவேறப்போகுதுன்னு அர்த்தம். குழப்பம் இருக்காது. முக்கியமாக சொல்லப்போனால் அப்போ ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருக்கார். ராசி சனி பார்க்கறனால சின்ன அப்படியே குழப்பம் வந்துட்டு போகும். ஆனால் ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம். நிச்சயமாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். நீங்கள் என்ன விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், வீடு வாங்குறீங்க, நிலம் வாங்குறீங்க, இல்லை திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க, அத்தனை அமைப்புமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது. ஏன்னா 6ல் வேறு உங்களுக்கு ராகு இருக்கார். ஒரு சில பேர் பழைய வேலையை விட்டு புது வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க, நல்ல வேலை கிடச்சிரும். எதிர்ப்புகள் இருக்காது, எதிரி இருக்க மாட்டாங்க. 6ல் ராகு இருந்துட்டாலே எதிர்ப்புகள் இருக்காதுங்க, எதிரி இருக்க மாட்டாங்க. கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்தால் கூட அதிலிருந்து கூட வெளிவரக்கூடிய அந்த வாய்ப்புகள் உருவாகும் உங்களுக்கு. கடன், முக்கியமாக சொல்ல கடனில் நிறைய பேர் கன்னிராசிக்காரங்க இருக்கீங்க. அந்த கடன் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு உருவாக போகுது. சரிங்களா? 6ல் ராகு இருந்தால் எதிர்ப்புகள் இருக்காது, கடன் இருக்காது, நோய் இருக்காது. முக்கியமாக சொல்லப்போனால் உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு கூட அந்த நோய் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் அமையும். 7ஆம் இடத்துல சனி இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவி உறவில் மட்டும் சின்ன கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு போகிற மாதிரிலாம் வரும். அதனால் ஆரோக்கியத்தில், கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சனி வந்து சில மனக்கசப்பு கொடுத்துருவார் திருமண வாழ்க்கையில். 7ல் சனி இருந்தாலே பாருங்கள், திருமண வாழ்க்கையில் ஏதோ ஒரு போராட்டம், மனக்கசப்பு, ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை இந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா சனிங்கிறது ஒரு கசப்பான கிரகம், ஒரு இருள் கிரகம், இருட்டுக்குண்டான கிரகம் சனி. அப்போ அந்த கிரகம் 7ல் இருக்கிறனால திருமணத்தில் கவனமாக இருக்கணும். ட்ரை பண்ணிகிட்டு மேரேஜ் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், கொஞ்சம் பார்த்து வரநடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நண்பர்கள் விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க எச்சரிக்கையாக கவனமாக இருந்துருங்க. சரிங்களா? இதுதான் இந்த 7ல் இருக்க சனி கண்டிப்பாக கொடுக்கும். 9ல் வந்து சுக்கிரனுங்க. 9ல் சுக்கிரன் இருக்கிறனால பாகிஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதால ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. கண்டிப்பாக அதிர்ஷ்டம் தேடி வரும். சரிங்களா? சொந்தக்காரங்க அப்பா வழி சில உதவிகள் கிடைக்கும். தந்தை மூலமாக சில பூர்வீகத்து கிடைக்கிறது, தந்தை மூலமாக சில உதவி கிடைக்கிறது, தந்தை வழி உறவினர்கள், சொந்த பந்தங்கள் மூலமாக சில ஹெல்ப் கிடைக்கிறது, உதவி கிடைக்கிறது எல்லாமே இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு அமைஞ்சிடும். நல்ல ஒரு மாதமாக தான் நிச்சயமாக இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? 10ல் குரு சூரியனோட அரசாங்க வேலை, ஒரு சில கன்னிராசிக்காரங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஒரு சில பேர் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் மூலமாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் நேரடியாக கிடைக்கலனாலும் பேக்ரவுண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கூட அதில் கூட நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இந்த மாதம் உருவாகும். அரசாங்கம் மூலமாக நல்லது நடக்கும் இந்த மாதம். 10ல் சூரியன் இருக்கிறனால அரசியல் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். 10ல் குரு இருக்கிறனால தொழில் மாற்றம், வேலை மாற்றம் அல்லது இடமாற்றம் ஏதோ ஒன்று உங்களுக்கு அமைஞ்சிடும். ஏன்னா 10ல் குரு இருந்தால் பதவி பறிப்போகுன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க. அப்போ இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே நல்ல வேலையை நல்ல தொழிலும் உங்களுக்கு அமைய போகுதுன்னு அர்த்தம். ஒரு மாற்றத்தை கொடுக்கும். குரு 10ல் இருந்தாலும் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு நல்ல மாதம் தாங்க இந்த மாதம். சரிங்களா? 12ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் கேது இருக்குது. என்ன கொஞ்சம் தூக்கத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும். செவ்வாய் கேது 12ல் இருந்தால் கொஞ்சம் கெட்ட கனவு வர மாதிரி இருக்கும். சரியாக நேரத்துக்கு சாப்பிடுவீங்க, சரியாக தூக்கம் வராது, கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும். ஏன்னா 12ல் செவ்வாய் கேது இருந்தாலே கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் கண்டிப்பாக கொடுத்துரும். அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? ஜூலை மாதம் 16ஆம் தேதி சூரியன் 11ஆம் இடத்துல வரனால இந்த மாதம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா சூரியன் உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதியாக இருக்கிறனால கண்டிப்பாக இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் நடக்குங்க. விரையும் பண்ணுவீங்க, ஏதோ ஒன்று செலவு பண்ணுற மாதிரிலாம் வரும். சரிங்களா? அரசாங்க வேலை ஒரு சில பேருக்கு கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் தான். அதாவது செலவு சுப விஷயத்துக்காக செலவு பண்ணுறது ஒரு நல்ல ஒரு விஷயம் தானே. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஜூலை மாதம் 26ஆம் தேதி சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. அப்போ இந்த மாதம் முழுக்கவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. மாதம் முழுக்கவே ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். 28ஆம் தேதி உங்களுக்கு செவ்வாய் உங்கள் ராசி மேலே வருவார். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சு ராசியில் இருக்கிறார். அது பெருசாக கெடுதல் பண்ணிடுறாது, உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா ராசிநாதன் சமாளிக்க வைப்பார். ராசிநாதன் நல்லா இருக்கார் உங்களுக்கு. குரு 10ல் இருக்கார் உங்களுக்கு. குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. குடும்பம் அமையும்.
உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும், வருமானம் வரும், பணம் வரும், கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும், நல்ல வேலை கிடைக்கும், தொழிலில் மாற்றம் ஏற்படும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் கன்னிராசிக்காரங்களுக்கு. ஏன்னா 10ல் குரு இருக்கிறது நல்லது, சூரியன் இருக்கிறது நல்லது, 6ல் ராகு இருக்கிறது உங்களுக்கு ஒரு பக்கபலமாக அமைஞ்சிடும், 7ல் சனி இருக்கிறது மட்டும் சின்ன சின்ன நெகட்டிவ் சில மைனஸான விஷயங்கள் மட்டும் கொடுக்கும். மற்றபடி ராசினானது புதன் நல்லா இருக்கிறனால 11ஆம் இடத்துல இருக்கிறனால எதையும் சமாளிப்பீங்க. ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு அத்தனை அமைப்பும் இந்த புதன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவார். ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்கிறனால அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக உருவாக போகுது. எல்லா கன்னிராசி நேயர்களும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களும் சில அனுபவங்களும் சில நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போதுங்க. பயன்படுத்திக்கங்க. திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு, அதில் திருமண பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இந்த மாதம் அமையும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடச்சி, தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட்டு, ப்ரொமோஷன், ஒரு சில பேருக்கு பதவி உயர்வு கிடச்சி ஒரு நல்லபடியாக வாழ போகிறீங்க இந்த ஜூலை மாதம். அதில் சந்தேகமே கிடையாது. சரிங்களா? ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி பார்த்துக்குங்க, அதையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு பொதுவான பலன். சரிங்களா? ஜூலை மாத ராசி பலன் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். சரிங்களா? இது கோச்சார பலன் சொல்லுவாங்க. நம்ம சந்திரன் வச்சு பார்க்குறோம். சந்திரன்கிறது என்ன? உடல், மனம். இப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போனவங்களுக்கு பாருங்கள், உடம்பு கெட்டு போகும், மனசு கெட்டு போகும். சந்திரன் கேதுவோட சேரக்கூடாது, ராகுவோட சேரக்கூடாது, சனியோட சேரக்கூடாது. சனியோட சேர்ந்தாலும் புனர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மனமும் உடலும் அவங்களுக்கு எப்படி இருக்குது அதை வச்சு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் ராசி பலன். சரிங்களா? உங்கள் மனம் எப்படி இருக்குது, உங்கள் ஆசை எப்படி இருக்குது, உங்கள் விருப்பங்கள் எப்படி இருக்குது, உங்கள் எண்ணங்கள் என்ன, நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க, இதுதான் நம்ம ராசி பலன் வச்சு பார்க்குறோம். இது ஒரு 15லேருந்து 20% தான் பேசும். சரிங்களா? நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா சொல்கிறீங்க சார் நடக்க மாட்டேங்குதுன்னா இது 15லேருந்து 20% தாங்க. உங்கள் சுயஜாதகம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை மேட்ச் பண்ணணும்ல. இப்போ ஒரு ராசிக்கு சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது. கடவுள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக படைச்சிருக்காரு. அதே மாதிரி தாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது. அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் துல்லியமாக தெரியும். இப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்த்தீங்கன்னா லக்னம்ங்கிறது உயிர். சரிங்களா? ஜாதகத்தில் லான் போட்டிருக்கும். கட்டத்தில் 12 கட்டத்தில் லான், ஏதோ ஒரு கட்டத்தில் லான் இருக்கும். லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். அப்போ லக்னம் உங்களுக்கு எப்படி செயல்படுது, நீங்கள் என்ன கர்மாவில் பிறந்திருக்கீங்க, நல்ல கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, உங்கள் மைண்ட் எப்படி இருக்குது, உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்குது, இனி என்ன நடக்க போகுது, என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பார்த்தா தாங்க நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். இது நடக்கும், இது நடக்காது. இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, இது இருக்காது. எப்போ சரியாகும்? 10 வருஷத்தில் ரெடி ஆகுமா, இல்லை இப்போ உங்களுக்கு ஜாதகம் பார்த்து உங்களுக்கு இப்போ ரெடியாக போதா, டைம் நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சா, இல்லை கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருக்கா, இதெல்லாம் பார்த்தா தாங்க நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். வான்மண்டலத்தில் நகரக்கூடிய கிரகங்கள் வச்சு தான், வான்மண்டலத்தில் கிரகங்கள் நகரக்கூடிய அமைப்பு வச்சு தான் நம்ம கோச்சார பலன் பார்க்குறோம். இது எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகாது. ஒரு சில பேர் செட் ஆயிரும், ஆனால் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுமா? கண்டிப்பாக மேட்ச் ஆகாது. சரிங்களா? ஏன்னா கோச்சாரங்கிறது 15லேருந்து 20% பேசும். தனிப்பட்ட ஜாதகம் 80லேருந்து 85% பேசுங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா நட்சத்திரம் 27 நட்சத்திரம் இருக்குது. 27 நட்சத்திரம். ராசி பார்த்தீங்கன்னா 12 ராசி. 12 ராசியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்திலும் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரம் வரும். மேஷம் முதல் மீனம் வரைக்கும் 3 நட்சத்திரம் வரும். அது என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்களும் சில இதெல்லாம் மாறுபடும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்கள். நீங்கள் என்ன அமைப்பில் பிறந்திருக்கீங்க, எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, வாழ்க்கையில் என்ன நடக்கும், எப்போ நல்லா இருப்பீங்க, எப்போ செட்டில் ஆவீங்க, அத்தனையுமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பதில் சொல்லும். சரிங்களா? தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள். அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு டெசிஷன் எடுத்துடலாம். உங்களால் முடிவு எடுக்க முடியும். ஒரு லைஃப்னா இதுதான், இதை எடுத்துகிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும், இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே ஒரு வழி கிடச்சிடும் சொல்ல. ஆனால் ஜோதிடம்ங்கிறது ஒரு வழிகாட்டி தான். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.